இருக்கு. நம்ம மருமக உட்காரத்துக்கு வசதியா இருக்கும். நம்ம குட்டி பாப்பா அழுங்காம உட்கார எந்திரிக்கும், நல்லா இருக்கும். உள்ள இருக்க அகத்துக்குள்ள இருக்க பிள்ளைக்கு சொகுசு வேணுங்களே இப்பேவும். என் பேர பிள்ளைன்னா சும்மாவா, நல்லாத்தே இருக்கு சோபா, பரவாயில்ல. 30,000 நாள் நல்ல சவாதம் கொடுத்துருக்காங்க. சரி சரி புஷ்பா எந்திரிக்குங்கள்லையும் போய் நல்ல பாலை சுண்ட காய வச்சு பாதாம் பிஸ்தா முந்திரி பேரிச்சம்பழம் அத்தி போல எல்லாத்தையும் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கு வருவோம். அரைச்சி போட்டு நல்லா குடிக்கட்டும். அப்பதானே குழந்தைக்கு சத்து கிடைக்கும். அந்த பிள்ளை வந்து வந்துட போகுது பாவம். வந்தனி வயிறு பசிக்கும். பிள்ளைக்காச்சி பிள்ளைல ஒரு உசுறுனா பரவாயில்ல, 2 உசுறு அதுக்கு பசி எடுக்கும் பாவம். அது வரங்களே போய் ரெடி பண்ணி கொண்டு வந்துருவோம். இது என்ன அது இங்கக்குள்ள என்னமோ இருக்கே சொகுசா உட்கார்ற சேரு, இது எப்படி இங்கே வந்துச்சு திடீர்னு? நம்ம வீட்டுல இது இல்லவே இல்லையே. எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சு? ஒருவேளை நமக்கு வயசாகி போச்சு, நம்ம மருமக வாங்கி போட்டுருக்காவா நம்ம மேல அக்கறையில. சரி சரி உட்காருவோம். இந்த முதுகு வலிக்கு நல்லா இருக்கும். இதுல உட்காந்தா சொகுசா இருக்கும். நல்ல மெதுவாத்தே இருக்கு. உட்காந்தா பொசுக்கு பொசுக்கு உள்ள போகும் போல இருக்கு. நல்லாதான் வாங்கியிருக்கா. ஆனா கலர் தான் கரையேன்னு வாங்கிட்டா. ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பச்சை கலர்ல வாங்கிருக்கலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சரி பரவாயில்ல, இது அழுக்கு தெரியாம இருக்கும். மண்டையில என்ன தேய்ச்சோம்டா ஒட்டாது செய்யாது. உட்காந்து வாப்போம். அடா என்ன சுகமா இருக்கு இந்த முதுகு வலிக்கு. என் மருமக பரவாயில்ல, என்னதான் பேசிட்டா வச்சாலும் மாமியா மேல தனி அக்கறதே அவளுக்கு. நமக்கு முடியலன்றக்காக எப்படி வாங்கிட்டு வந்து போட்டுக்காவ நம்ம மட்டும் சொல்லாம கெட்டிக்கா என் மருமக அங்கம்மா. யாத்தடி யாத்தே இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டே நல்ல பணக்காரா விட்டு ஆளுக்கெல்லாம் ஜோசா உட்காடுறீங்க போல. நம்ம போக இந்த தாவாரில் போய் உட்கார நட்டமா அப்படியே முதுவை சாய விடாம உட்காந்தோம்டா அந்த முது இடத்துக்காகும். சாங்க இப்படி சாஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பெருசா செவுத்துல எத்தனை டீ வச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் பாத்துக்கிட்டே சொகுசா அணி வைக்கிறாங்க. நம்ம எங்க இந்த சும்மா இதுல போய் நட்டுக்கிட்டு உட்காந்து அந்த முது இடத்துக்காகும். இப்படி உட்காந்தாதான் நல்லா இருக்கும் வயசான காலத்துல. என்னப்பா காலையில எழுந்திரிச்சிங்க போல? என்னப்பா சோபாலாம் புதுசா இருக்கு, ஏது உங்களுக்காக வாங்கிட்டாங்களா அத்தை? ஆமாடியே ஆமா, என் மருமக வாரு எப்படி என்னோட வசதி அறிஞ்சு வாங்கி போட்டுக்கான்னு வாரு. முதுகு வழியில பாவம் நம்ம மாமியா கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி ஒரு சோபாவை எனக்கு தெரியாம ஆர்டர் பண்ணி இப்படியே காலைல கொண்டு வந்து போட்டு எப்படி எனக்கு அசைச்சிருக்கா வாரு. என்னைய சூப்பர் பொம்பளை இல்லாவ இந்த மாதிரி மாமியா அடிக்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் முடியே. உனையும் இப்படிதான் தாங்குவா, நாளைக்கு நீ அவளை இப்படி தாங்கணும் முடியே, புரியுதா? சரியா பத்தா எந்திரி, நான் ஒரு தடவை உட்காந்து பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. ஏய் சும்மா இரு, என் மருமக ஆசையா எனக்கா வாங்கி போட்டிருக்கா. அதுல யாரும் உட்கார மாட்டேன், நான் மட்டும் தான் உட்காருவேன். அப்படியா? நாங்களும் இது மாதிரி சோபா வாங்கி போட்டு உட்காடுறோம் பாருங்க. அப்ப பாருங்க இந்த கேள்விக்கெல்லாம் வந்த வாழ்வு பாத்தியா எப்படி சோபா போட்டு உட்காந்துருக்கு. நம்ம வீட்டுல நம்ம சோபாவிலே தான் உட்காருவோம் எந்திரிப்போம். இங்க வந்து தரையில உட்கார வச்சாலும் நம்மள இப்ப இருக்கட்டும் நம்ம மாமியா வரட்டும். ஐயோ ஐயோ என்ன கொடுமை இது. என்ன நீங்க வாட்டு ஏறி உட்காந்துருக்கீங்க சம்பமா? ஏமா புஷ்பா நீ என்ன அப்படி தரையில உட்காந்துருக்க? உனக்கு எத்தனை இடமா சொல்றது? நேத்தானமா சொன்னேன் நான் உனைய தரையில உட்காராத செய்யாதுன்னு சொல்லிக்கே இருக்கேன். ஏய் என்னடியே எனக்கு தான் வாங்கி போட்டிருக்கேன். உட்காந்ததுல பெண்ணா குத்தமாயி போச்சு. அவனுக்கு தரையில உட்காரக்கூடாது. என் தரையில உட்காந்து என்ன வாவ? நீங்க வாடிக்கு என்ன பேசிக்காதீங்க. இப்ப உங்களுக்கு அவசரம், உங்களுக்கு கசாவா வாங்கி போட்டிருக்கேன். புஷ்பா உட்காந்து வாங்கி போட்டிருக்கேன். அந்த பிள்ளை மாசமா இருக்கு, தரையில உட்காந்து எந்திரிக்க கூடாது, செய்யக்கூடாது, அந்த வயிறு முதுவெல்லாம் மடிய கூடாதுன்னு சொல்லி சோவாவே நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து உடனே போட்டு விட்டுருக்கேன். நீங்க வாடி நீங்க உட்காந்துருக்கீங்க மெச்சு போய் எந்திரிக்க முதல்ல நீங்க. ஏ புஷ்பா எந்திரிச்சாமா சோபால உட்காரமாமா. ஓஹோ அடி தூளு, நம்ம மாமியா நமக்கானது வாங்கி போட்டிருக்கா. கிளவி அசிங்கப்பட்டா ஆட்டோக்காரி. என்ன அத்தனை அவட்டெல்லாம் பண்ண நீ என்ன உட்கார விட கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொன்னதுக்கு எனக்காகவே என் மருமக வாங்கி போட்டுருக்கா. நான் உட்கார கூடாது நான் சொன்னேன். இப்ப பாரு ஆட்டத்தை. ஏய் பெண்ணாடியே நான் உட்கார்ந்ததுல என்ன தப்பாயி போச்சு? என்ன நான் இந்த வீட்டுக்கு மூத்த வடியே, நான் இந்த சேர்ல உட்கார கூடாதா? அதனால முதுகுவலியே என்ன கஷ்டப்பட்டு கிடைக்க நான் உட்கார கூடாது. அவ நேத்து முளைச்ச முட்டை அவ உட்காரமாக்கும் நந்திரிக்கணுமாக்கும் எந்திரிக்க முடியாது. போடி என்னடி செய்வா? இது ஏன் மகி வீட்டு காசுடியே, அதை வாங்கினது தானே. நான் உட்காரம் வேற யாரும் உட்காருவா? போடி இந்த பக்கம். இப்ப எந்திரிக்க போறீங்களா இல்லையா? என்ன நீங்க சின்ன பிள்ளை விளையாண்டு இருக்கீங்க. அந்த பிள்ளை பாவம் மாசமா இருக்கு, கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் வாங்கி வந்து போட்டிருக்கேன். நீங்க வாடி சின்ன பிள்ளை கையில உட்காந்து இப்படி போனீங்க என்ன தரது? உங்களுக்கு வேணா வேற கூட வாங்கி தரது. இன்னொன்னு ஆர்டர் பண்ணி உங்க வாங்கிட சொல்லி எந்திரிங்க. அந்த பிள்ளை நின்று இருக்கு பாருங்க, எப்படி நேரம் நின்று இருக்கு. வேணும்னா உங்க மருமகளுக்கு இன்னொன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுறியே. நேரத்துக்கு எந்திரிக்கணும், எந்திரிக்க முடியாது. என்னடி செய்வீங்க ரெண்டு பேரா? விடுங்க போனா போது வயசான காலத்துல உட்காந்து போறாங்க. பாவமா இருக்கு பாக்குறதுக்கேவும். ஏய் குட்டச்சி என்னடியே என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிக்கிருக்க? நீ எனக்கு அடி பாவம் பாக்குறது. இது ஏன் வீடு ஏன் மகன் சொத்து, நான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் 2 பேத்துக்கும் 2 பேரும் ரோசியா வந்தவள தானடியே. நீங்க நம்ம எனக்கு பாவம் பாக்குறீங்க. பாவம் பல்ல தட்டி புடி தட்டியே. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கங்க, சில்லறத்தனமா நடந்துக்கிறாதீங்க. என்ன இது எந்த நேரத்துல என்ன வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? எப்பயும் போல வீம்பு பண்ணிக்கிறீங்க. இப்படி நாளை வச்சு அந்த பிள்ளை முழுகாம இருக்கு. அந்த பிள்ளை கண்ணு கத்தமா பாக்கணும். அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணும். கொஞ்சம் நேரம் அக்கறை இருக்கா உங்களுக்கு? ஆமா ஆமா இது வாரிசு வந்தது என்ன நட்டம் பண்ண பாட்ட போகுது. போங்கடி என்கிட்ட வந்த வாரிசு நட்டம் பண்ணி பிடிச்சு என் வகுத்துல வரந்ததே என்ன மதிக்க மாட்டேங்கிறியா? நீ இவ வகுத்துல வரது என்ன மதிக்க போறா? அக்குதரா போங்கடி போங்க. இந்த கிழவி இப்படிலாம் சொன்னா எந்திரிக்க மாட்டா. நம்ம ஒரு ஆக்ஷனை போட வேண்டியது வகுத்து வலிக்கிற மாதிரி. ஐயோ வயிறு வலிக்குது என்னன்னு தெரியல. திடீர்னு வயிறுல ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி பெரட்டிக்கிட்டு வலிக்குது. புஷ்பா என்னமாச்சு? வயிறு ரொம்ப வலிக்குதாமா? வாமா ஆஸ்பத்திரி போயிட்டு வருவோமா? என்னம்மா பண்ணுது? ஏமா நல்லா தானே மருந்து இப்படி நேரம் நிக்க கூடாதுன்னு சொல்றேன். இந்த கரடி சிரிக்கி கேட்கறாளா? தேவையில்லாம உட்காந்துக்கிட்டு என்ன அதுவும் பண்ணி தர்றாரு. இப்ப பிள்ளைக்கு வயிறு வலிக்குதுன்னு என்னத்த கண்டனோ என்ன ஆச்சோ தெரியலையே. என்ன
நெசமோலே வகுத்து படிக்கிறா ஒரு வேலை குட்டச்சிக்கு. பேசாம எந்திரிச்சிருவான். நாளைக்கு இது நல்லது ஆகி போச்சு, நம்ம மேல பலி போட்டு விட்டுருவாளுங்க. போனா போய் விட்டு கொடுக்குற மாதிரி எந்திரிச்சிருவான். போதும் முடியே மாமியார் மருமகள் நடிச்சது போதும். என்னை எழுப்பிட்டு தானே இப்படி நேரம் அடிக்கிறீங்க டிராமா. அழகு மருமகள் உட்கார வை அந்த சோபாவில், நான் போறேன். கிளவி அப்படி வலிக்கு வா. உன்னை எப்படி எழுப்பி விட்டேன் பாத்தியா? எந்திரிக்க மாட்டேன்னு அம்மா உட்காந்துக்கிட்டு அதிகாரமா பண்ற அதிகாரம். இப்படி எந்திரிக்க வச்சு பாத்தியா உனக்கு? இப்ப போய் உட்காரேன் பாரு ஜம்முனி சேர்ல. சரிம்மா வாமா, நிக்காதம்மா, மேற்கொண்டு ரொம்ப வலிக்கு போகுது. வந்து உட்காருமா, முதல்ல உட்காந்து இந்த பாலை குடி, கொஞ்சம் நல்லா இருக்கும். வா இந்தாம்மா, இந்த பாலை குடி. கொஞ்சம் இந்த வலிக்கு வலி கொஞ்சம் நல்லா கேட்கும். சூட்டு வலி கூட வலிக்கும்மா. இந்த பாலை குடிமா. சரிங்க. என்னம்மா புஷ்பா, பால் நல்லா இருக்காம்மா? சீனியா கரெக்டா போட்டுக்கணா? நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இல்லாம என்ன செய்ய? வடிச்சு தண்ணி குடிச்சு கிடந்தவளுக்கு நல்ல பால்ல பாதாம் முந்திரி பிஸ்தா பார்த்தா அதுக்கு குங்கும பூவு என்னென்னு போட்டு காய்ச்சி வந்தா நல்ல ருசியாத்தே இருக்கும். காணாத கண்டவளுக்கு. ஏய் என்னம்மா சோஃபாலாம் புதுசா வாங்கி போட்டிருக்கீங்க, செம்மையா இருக்குமா? வாடி பரமே, மதுமிக்கு தாண்டி வாங்கி போட்டேன். அந்த பிள்ளை முழுகாம இருக்குல்ல, எங்கிட்டும் குடிஞ்சு உட்காரக்கூடாது, ஊண்டி எதிர்க்க கூடாது, செய்யக்கூடாது. அந்த கடையில் சோஃபாவை நேற்று போய் அந்த கடையில போய் பார்த்து சொல்லிட்டு வந்தேன். காலையிலேயே கொண்டு வந்து போட சொல்லி கடை வரந்தானே போட்டு போயிருக்காங்க. மதனிக்கு வேற திடீர்னு வகுத்தடி வந்துருச்சுடி. எனக்கு என்னமோ எதுன்னு பயந்து போயிட்டேன். இதுதான் குடிச்சுக்கு இந்த பாலை குடிக்கட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட போயிட்டு வருவோம். முடியும் பயமா இருக்கு எனக்கு. ஏமாளிக்காரி கோமாளிக்காரி, ஏ விட்டு மருமக ஒரு பைத்தியக்காரி. அப்படித்தான் பண்ணி தர்றா. பைத்தியக்காரியா நடிச்சுக்கிட்டு இவளை கவனிச்சுக்கு தர்றா. இவளை நமக்கு நல்ல அடிமை சிக்கிச்சுன்னு நல்லா உட்காந்து எப்படி பாதாம்பால் குடிச்சுருக்கா எப்படின்னு பாத்துக்க. ஐயோ, அத்தை வேற ஆஸ்பத்திரி போன்றாங்க. நம்ம உண்மையிலே மாசமா இருக்கவா இல்லையானே தெரியல. ஃபர்ஸ்ட் அதுவும் தெரிய மாட்டேங்குது. சப்போஸ் நம்ம மாசம் இல்லைன்னு உண்மையை சொல்லிடுவாங்களே, அப்புறம் இந்த கவனிப்பா நமக்கு கிடைக்காதே. ஏமா ஆமாம்மா, வயிறுலாம் வலிச்சுன்னா உடனே போய் டாக்டர் செக் பண்ணிட்டு வந்துடணுமா? அது வேற ஏதாவது அதிகமா ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுமா? ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டு வந்துடலாமா? ஸோ இந்த நெட்டச்சி வேற எனக்கே பயமா இருக்கு. மாசம் மலர்ந்து இந்த கவனிப்பு கிடைக்காது, அது ஒரு பக்கம். மாசமா தான் நல்லா இருக்கும், நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்ல. நம்ம இத்தனை நாள் கனவு கண்டதால் எனக்கு நிஜமாயிரும். அங்க போய் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா சிவுக்குன்னு ஆயிரும். அது வேற பயமா இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. புஷ்பா, இப்ப எப்படிமா இருக்கு வகுத்து வலி? பாலை குடிக்கவும் பரவாயில்லையாமா? ஏத்த இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க. இந்த பாலை குடிக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. வயிறு கம்முன்னு இருக்குங்க. ஒன்றும் தெரியல. பரவாயில்ல, ஆஸ்பத்திரிக்குலாம் வேண்டாங்க. ஹாய், என்ன பண்றீங்க எல்லாரும்? இங்க பாருடா, சோபாலாம் புதுசா இருக்கு. மருமகளுக்கா? அடியே அங்கம்மா, நீ தாண்டி உலகத்திலேயே சிறந்த மாமியாரு. ஒரு மருமக உண்டா இருக்கான்னு தெரிஞ்ச பிள்ளையா சாவா வாங்கி போட்டுட்டு அத்தாடி கையில என்ன பாலாம் அடாடா. என்ன கவனிப்பு இருந்தா மாமியா மருமக உங்கள மாதிரி இருக்கணும் முடி. ஆமா எலி பாட்டி, நம்ம வீட்டு மருமகளை நம்ம தான் கவனிக்கணும். வேற யாரும் கவனிப்பாங்க சொல்லு பாப்போம். நம்ம வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்கறவில்ல, அந்த பிள்ளை நம்ம தான் விழுந்து கவனிக்கணும். பாத்துடியலா, பாத்து குப்பை விழுந்து மூக்கு உடஞ்சிட போகுது விழுந்து கவனிக்கிறதுல. ஏமா நம்ம 2-3 நாளா வீடியோவே போடலாமா? சகோதர சகோதரிகளை வீடியோ காரணம் எதிர்பார்த்திருப்பாங்க. அப்புறம் 2-3 சகோதர சகோதரிகளுக்கு விஷ் பண்ணணுமா? விஷ் பண்ணவே முடியாம போயிடுச்சுமா. விஷ் பண்ணி விடுங்கம்மா. நம்ம சகோதர சகோதரிகளுக்கு விஷ் பண்ணவே இல்ல. உன் மாமியா அடக்கு அது எத்தனால பேசிக்கிட்டு பாத்துக்க. நம்ம விஷ் பண்ற வழியே போப்பாண்டி. ஆமா 2-3 நாள் ஆச்சு சகோதர சகோதரியோட பேசி. நாங்க வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மன்னிச்சிருங்க என்னைய. முதல்ல நான் வீடியோவும் போடல, போஸ்டும் போடல. கொஞ்சம் முக்கியமான வேலை ஆகி போச்சு, கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளமும் ஆகி போச்சு. அதனாலதான் வீடியோ போட முடியல. கொஞ்சம் அக்காவை எல்லாரும் மன்னிச்சிருங்க. கோவப்படாதீங்க. இதுக்கப்புறம் புதிய கதை காலத்துடன் சூப்பரான ஒரு கதையோட உங்களை நான் சந்திக்கிறேங்க. அப்புறம் 2-3 சகோதர சகோதரிகள் விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க, என்னால விஷ் பண்ண முடியல. அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு பதிலாக இப்ப விஷ் பண்ணிக்கிறேங்க. ஆமாங்க விபிஷா சகோதரி, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும் நாங்க எல்லாரும் வேண்டிக்கிறோங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நல்லபடியா இருங்க, ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமாங்க விபிஷா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேங்க. நானே ஹாய் விபிஷா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாய் முகுந்தன் செல்லக்குட்டி, எப்படிமா இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க செல்லக்குட்டி. ஏமா முகுந்தன் இல்லம்மா, முகுந்தன் சொல்லியிருக்காங்க சகோதரி. ஹாய் முகுந்த் செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணுங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. ஓஹோ அப்படியா முகுந்தா? முகுந்த் செல்லம், என்னம்மா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்மா செல்லம். நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும், செல்லக்குட்டி ஆரோக்கியமா இருக்கணும், அறிவா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஹாய் மேரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? மன்னிச்சிருங்க, லேட்டா தான் விஷ் பண்ண முடியுது எல்லாத்துக்குமே. உங்களுக்கு ஹாய் சொல்ல லேட் ஆயிடுச்சு, எல்லாரும் என்ன மன்னிக்கணும். மேரி சிஸ்டர் நல்லா இருக்கீங்கல்ல? உங்க ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புங்க. அக்கா ஒரு 3 நாள் வீடியோ போடலன்னு சொல்லி என் மேல கோவப்படாதீங்க. எப்பயும் போல ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, எங்களை என்கரேஜ் பண்ணுங்க.